எந்த சூழ்நிலை வந்தாலும் பயப்படாதீங்க. கடைசி காலமா இருக்கிறதுனால அநேக தீமையான காரியங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். போராட்டங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மனுஷருடைய குணங்கள் எல்லாம் மாறி போயிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். பிசாசின் தந்திரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. எல்லாவற்றையும் விடுதலையாக்க தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு தேவ பிரசன்னத்துக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? யோவேல் 3வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாக இருப்பார். என்ன வந்தாலும் சரி, தேவனை தேடுகிற, ஆண்டவரோடு இணைந்து பரிசுத்தம் வாழ அர்ப்பணித்து ஓடுகிற உங்க வாழ்க்கையில எல்லா தீங்குக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாக்க வலிமை உள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு கேடயமா இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் உங்களுக்கு அடைக்கலமா இருப்பார். உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. தைரியமாக எழுந்து தேவனை துதித்து பரிசுத்த காத்து உங்க வேலைகளை பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.